வணக்கம் உறவுகளே, இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம காண உள்ள காணொலியில் நம்மளுடைய நிலங்களை களக்கட்டிலேயே உழுது அதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சாச்சுங்க ஒரு 2 தினம். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம மக்கிய இயற்கை சார்ந்த உரங்களை நம்ம மேலே போட போகிறோங்க. ஓகேங்களா? அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதன் பிறகு இதுமாரி நம்ம மேட்டு பாத்தி பிடிக்க போகிறோங்க. அதை பிடிச்சி அதில் காய்கறி கீரைகளை வைக்கிறேங்க. அதை 1 by 1 நீங்கள் வீடியோவாக பாருங்கள். ப்ளஸ் நீங்களும் உங்கள் இடத்துல காணி இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி இதுமாரி இயற்கை சார்ந்த காய்கறிகளை உங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு மீதம் போக வெளியே விற்பனை செய்யுங்க. அதே போல் நிலம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு அருகாமையில் காலி பிளாட் மனைகள், வீட்டு மனைகள்னு சொல்லி அது பாட்டுக்கு சும்மா கிடக்கும் பார்த்திங்களா, அவங்ககிட்ட பேசிவிட்டு அதை நீங்கள் ஒரு பாதுகாப்பு பண்ணி ப்ளஸ் நீங்கள் இதுமாரி ஒரு சொட்டு நீரை பயன்படுத்தி மழை நீரை பயன்படுத்தியாக கூட உங்களுக்கு தேவையான காய்கறிகளை வைத்து கொள்ளலாம். அல்லது மேட்டு பாத்தியமாக, அதாவது மழையின்றி வறட்சி காலகட்டத்தில் கூட நம்ம எப்படி இந்த இயற்கை சார்ந்த காய்கறி கீரைகளை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய வீடியோக்களில் வரும். எல்லாமே பார்த்துட்டு நம்ம குறைந்த நீரில் அருமையாக நம்ம இயற்கை சார்ந்த காய்கறிகளை நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ பயன்படுத்திக்கலாம். அது எல்லாமே நம்ம வீடியோவில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பின்தொடருங்க. இப்போ வாங்க நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது தாங்க மக்கிய மாட்டுச்சாணம் மற்றும் இதுமாரி தழைத்தாம்பை போட்டு அப்படியே மக்க விட்ட எருவு. நம்ம காட்டுக்கு கொஞ்சம்லாம் போனது போக கொஞ்சம் இருக்குது. இதை நம்ம செடிக்கு இப்போ பயன்படுத்தலாம். இதுமாரி உரம் அப்படியே உடையணும். இதை போட்டோம்னா நல்ல காய்கறி வருங்க. இதில் மக்கிருச்சு எல்லாம் இந்த குச்சி வேறு தலை இதுமாரி போட்டது பாருங்கள். எல்லாம் அப்படியே குச்சியெல்லாம் மக்கிருச்சு. ஆனால் பார்த்து பூரா இருக்கும் இதுமாரி குச்சிகள்லாம். அதுமாரி உரங்களை நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும். அதே போல் இது தாங்க நுணா இலை, மஞ்சள் நத்தின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் சாயப்பட்ட இலம்பாங்க. அது நுணானி அப்படிங்கக்கூடிய ஜூஸ் பாருங்கள் உங்களுக்கு 1000 ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில்ஸு சும்மா ஒரு 1/4 லிட்டர் பாட்டில்ஸு, 1/2 லிட்டர் பாட்டில்ஸு அப்போலா மெடிக்கல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இதில் நாட்டு யுனானிங்க இது பேர். ஓகேங்களா? அதாவது நுணா மரத்தை தான் நுணானி அப்படிம்பாங்க.